ஊழியத்தின் தேவைகளுக்கு என்றாலும் கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் காத்திருக்க வேண்டும். எந்த விஷயத்திற்காக இருந்தாலும் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் வைத்து விசுவாசித்து நாம் நடந்து கொள்ள வேண்டும். அவிசுவாசம் நம்மை நெருங்காதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் என்பவர்கள் எப்பொழுதும் கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பதையே நாம் கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் எவ்வளவு கோபம் ஊட்டினாலும், பாவம் செய்ய தூண்டினாலும், எவ்வித பாவத்திற்கும் இடம் கொடுக்கக்கூடாது. எவ்வித கோபத்திற்கும் இடம் கொடுக்கக்கூடாது. சாந்த குணத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். சாந்த குணம் என்பது ஒவ்வொரு ஊழியருக்கும் மிகப்பெரிய கிரீடமாக இருக்கிறது. சாந்த குணம் இருந்தால்தான் அந்த ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு போய் சேர்க்க முடியும். ஊழியத்தை செவ்வனே செய்ய முடியும். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என்னாகும் 20ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் கர்த்தருடைய ஜனங்களும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் எந்த விதத்தில் தவறு செய்யக்கூடாது என்பதற்கு ஒரு பாடமாக இந்த வேத பகுதி இருக்கிறது. இந்த வேத பகுதியில் இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே ஐயாவிடம் தண்ணீர் இல்லை என்று வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். வனாந்திர பயண போது காதேஸ் எனும் வனாந்திரத்தில் வந்து நிற்கும் போது அங்கு அவர்களுக்கு தண்ணீர் இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, மிருகங்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. இப்படியாக அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். அந்த சமயத்தில் கர்த்தருக்கு விரோதமாக மோசே ஐயாவிடம் வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். நாங்கள் செத்து போயிருந்தால் பரவாயில்லை என்று சொல்லுகிறார். கர்த்தர் நம்மை ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். கர்த்தரே நம்மை வழி நடத்துகிறார். அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு குறைவு இருந்தால், ஏற்பட்டால், அதற்கு நாம் தான் பொறுப்பு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மை காப்பாற்றிக் கொள்ள, நம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள நாம் கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு மோசே ஐயாவிடம் வந்து ஜனங்கள் வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். இந்த இடத்தில் மோசே ஐயாவும் கொஞ்சம் கோபப்படுகிறார். அந்த கோபத்தின் விளைவு கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடக்கிறார். இந்த கவனமாய் நாம் இந்த வேத பகுதியை படிக்கும் போது பல விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். நம் வாழ்க்கையில் ஒரு குறைபாடு இருந்தால், ஏதாவது தேவை இருக்கிறது, அது நிறைவேற்றப்படவில்லை என்றால், நாம் முதலில் செய்ய வேண்டியது நம் குறைகளை எண்ணி புலம்புவதோ வேதனைப்படுவதோ மற்றவர்களிடம் போராடுவதோ செய்யக்கூடாது. நம் வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை நீக்கிக் கொள்ள கர்த்தரிடம் சென்று நாம் விண்ணப்பம் வைக்க வேண்டும். நன்றாக ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும் என்று ஸ்தோத்திர பலி செலுத்தி கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டு, ஏனென்றால் குறைகள் வருகிறது என்றாலே அது நம்முடைய தவறால் தான் இருக்கும். நாம் தவறு செய்வதனால் தான் நமக்கு பற்றாக்குறைகள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது, ஏதாவது நெருக்கடிக்குள் மாட்டிக்கொள்கிறோம். அதனால் அதை குறித்து நாம் யோசித்து நாம் என்ன தவறு செய்தோம் என்று புரிந்து கொண்டு மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்கும் போது ஸ்தோத்திர பலி செலுத்தி கர்த்தருக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படி கேட்டு நாம் ஜெபிக்கும் போது உடனே அந்த விஷயங்கள் எந்த காரியமாய் இருந்தாலும் அந்த குறைபாடுகள் நீங்கி நமக்கு நன்மை கிடைக்கும். இப்படிப்பட்ட காரியத்தை செய்யாமல் இந்த ஜனங்கள் மோசேயாவிடம் போய் முறையிடுகிறார்கள். இதன் விளைவு என்ன ஆனது? ஜனங்களும் மோசே ஐயாவும் வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். அதன் பின்பு கர்த்தரிடத்தில் போய் மோசே ஐயாவும் ஆரோன் ஐயாவும் முகங்குப்புற விழுகிறார்கள். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், எங்களை காப்பாற்றும் என்று கர்த்தரிடத்தில் போய் விண்ணப்பம் வைக்கிறார்கள். கர்த்தர் உடனே எழும்பி மோசே ஐயாவிடம் சொல்லுகிறார், நீ போய் உன் கோலை எடுத்துக்கொண்டு போய் கன்மலையிடம் பேசு, நான் அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இதை கேட்டதும் மோசே ஐயாவும் ஆரோன் ஐயாவும் வெளியே வருகிறார்கள் ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து. அப்பொழுது அங்கிருந்த ஜனங்கள் மிகவும் துன்புறுத்துகிறார்கள். அவர்கள் முறையிடுவது மோசே ஐயாவுக்கு உயிரோடு இருக்கவே பிடிக்கவில்லை, இறந்தே போய்விடலாம் என்று சொல்லும் அளவுக்கு நெருக்கடி கொடுக்கிறார்கள். மிகவும் நெருக்குகிறார்கள். அவர்களை காயப்படுத்துவது, பேச்சினால் கொள்வது, பேசியே கொள்ளும் வல்லமை சிலருக்கு இருக்கும். ஊழியக்காரர்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம், மற்றவர்கள் எவ்வளவுதான் கோபம் ஊட்டினாலும் நாம் கோபம் அடையக்கூடாது. கர்த்தரிடத்திலிருந்து அந்த வார்த்தையை கேட்டு வருகிறார்கள். வெளியே வருவதற்குள், வந்து ஒரு அற்புதம் செய்வதற்குள் இவர்கள் அதிகமாய் பேசுகிறார்கள், முறுமுறுக்கிறார்கள், மோசேயாவை திட்டுகிறார்கள். எங்களை எதற்கு கொன்று போடவா இந்த வனாந்தருக்கு கொண்டு வந்தீர் என்று, கொன்று போடவா இந்த வனாந்தரத்திற்கு எங்களை கொண்டு வந்தீர் என்று கேட்கிறார்கள். எங்களுக்கு இங்கு விதைப்பு இல்லை, மாதுளம்பழம் இல்லை, அத்திப்பழம் இல்லை, திராட்சை பழமும் இல்லை, எதுவும் இல்லை என்று புலம்புகிறார்கள்.
மன்னா சாப்பிட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இப்படியெல்லாம் புலம்புகிறார்கள். எகிப்தில் இருந்தபோது கர்த்தர் கானானுக்குள் அழைத்து செல்வேன் என்றபோது ஜனங்கள் நினைத்தது என்னவென்றால், ஒரு வார பிரயாண தூரம்தான் கானான் தேசம். ஒரு வாரத்திற்குள் நாம் சென்று மிகப்பெரிய செல்வத்தை அடைந்து சந்தோஷமாக வாழப் போகிறோம் என்ற நினைவில் தான் அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள். ஆனால் அவர்கள் நினைத்தது ஒன்று, கர்த்தர் சொன்னார் செய்வேன் என்றால் செய்வார். ஆனால் இவர்கள் எதிர்பார்த்தது என்ன? இவர்களாக நினைத்துக் கொண்டது, ஒரு வார பிரயாண தூரம் தானே, நாம் போய் அங்கு செழிப்பா இருக்கலாம் என்று சந்தோஷமாக கொண்டாட்டமாக கிளம்பி வந்தார்கள். ஆனால் இவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் கானானுக்குள் அவர்கள் போக முடியாமற் போயிற்று. கர்த்தர் சபித்தார். இப்பொழுது 40 வருடங்கள் வனாந்தரத்தில் சுற்றி கொண்டிருக்க வேண்டும். இப்பொழுது அவர்கள் பாவம் செய்து அவர்கள் ஆயுள் முடிந்து இறந்து போகிறார்கள். பெரியவர்கள் எல்லாம், சிறியவர்கள் மட்டும் அடுத்த தலைமுறையினர் வளர்ந்து வருகிறார்கள். இப்படி காரியம் நடக்கிறது. நீண்ட காலம் அவர்கள் கானானுக்குள் பிரவேசியாமல் அங்கங்கு தங்கி இருப்பதினால் எரிச்சல் அடைகிறார்கள். இந்த மன்னாவையே சாப்பிட்டுக் கொண்டு எங்கள் காலத்தில் எவ்வளவு காலம் நாங்கள் இப்படியே இருக்கிறது, ஒரு வாரத்தில் போய்விடலாம் என்று வந்தோம், ஆனால் வருட கணக்காகிறது, இன்றும் போக முடியவில்லையே என்று புலால் அவர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்குகிறார்கள். மோசே ஐயாவையும் ஆரோன் ஐயாவையும் இவர்களும் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் நம்பி கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பதையே கவனமாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட நிலையில் நாம் எப்படி இருப்போம் என்று சொல்ல முடியாது. ஆனால் நாம் சரியாக இருக்க வேண்டும் என்று இந்த செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை வசனத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் நாம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். மோசே ஐயா செய்த தவறை நாம் செய்துவிடக் கூடாது என்பதற்காக தான் அவரை முன்னுதாரணமாக அவருடைய தவறை நமக்கு சுட்டி காட்டி நமக்கு கொடுத்திருக்கிறார் கர்த்தர். அதனால் நாம் அதை படித்து எந்த சூழ்நிலையில் எந்த ஜனங்கள் கோபமூட்டினாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் கோபப்படாமல், ஊழியர்கள் கோபப்படாமல் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற கவனமாக என்ற பாடத்தை இதில் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பகுதிக்கு, இந்த சம்பவத்திற்கு பின்பாக மோசே ஐயா ஆரோன் ஐயா இருவரும் நேரே போகிறார்கள். அங்கே மோசே ஐயா தன் கையில் இருந்த கோலை எடுத்து கண்மலையை 2 தரம் அடிக்கிறார். நாங்கள் உங்களுக்கு தண்ணி கொண்டு வர வேண்டுமா என்று சொல்லி. கர்த்தர் சொன்னார், நீங்கள் அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் இவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் உங்களுக்கு தண்ணீர் கொண்டு வர வேண்டுமா என்று கோலால் அடிக்கிறார். கர்த்தர் சொன்னார், அந்த கோலை எடுத்துக்கொண்டு போய் கண்மலையிடம் பேசு என்று சொன்னார். பேசினால் தண்ணீர் வரும் என்று மோசே ஐயாவும் ஆரோன் ஐயாவும் விசுவாசிக்கவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் காரணம். மோசே ஐயாவும் ஆரோன் ஐயாவும் விசுவாசிக்கவில்லை. என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் கர்த்தரே சொல்லியிருக்கிறார், நீங்கள் விசுவாசியாமல் போனது என்ன என்று. இதுதான் அங்க நடந்த தவறு. அவர்கள் விசுவாசிக்கவில்லை. அடித்தால்தான், கண்மலையை அடித்தால்தான் தண்ணீர் வரும் என்று கண்மலையை அடித்திருக்கிறார்கள். அல்லது கோபத்தில் அடித்தாரோ, 2 முறை அடித்திருக்கிறார். அதுவும் அதனால் கண்மலையை அடித்ததுதான் மோசேயா செய்தது. ஆனால் கர்த்தர் சொன்ன காரியத்தை இவர் செய்யவில்லை. கண்மலையிடம் பேச சொன்னார். ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு, ஜனங்களுக்கு தண்ணீர் கொடுக்க சித்தமா இருந்தால் தண்ணீர் கொடுத்து விட்டார். ஆனால் மோசே ஐயாவையும் ஆரோனையும் சபித்தார். நீங்கள் இந்த ஜனங்களை கானானுக்குள் கொண்டு போய் சேர்க்க மாட்டீர்கள் என்று கோபமாக சொல்லிவிட்டார். அவ்வளவுதான், முடிந்தது. கடைசியில் முடிவில் கானானுக்குள் நுழையும் அந்த நேரத்தில் கொஞ்ச காலத்திற்கு முன்பே மோசே ஐயாவும் ஆரோன் ஐயாவும் இறந்து போனார்கள். யோசுவா ஐயாவின் தலைமையில் தான் கானானுக்குள் இஸ்ரவேல் ஜனங்கள் போனார்கள். இது எப்படி இருக்கிறது? வேதத்தில் மோசே ஐயாவை போல பெரிய தீர்க்கதரிசி யாரும் இல்லை, முகமுகமாய் கர்த்தரை சந்தித்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மைதான். அவரை போல பெரிய தீர்க்கதரிசி யாரும் இல்லை. அவரே கோபப்பட்டு இப்படி ஒரு நிலைக்கு ஆளாயிருக்கிறார் என்றால் நாம் இதை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இவருடைய வாழ்க்கை நமக்கு பாடமாக இருக்கிறது. இந்த பாடம் அவருக்கு இல்லை, அதனால் அந்த தவறு செய்தார். ஆனால் நமக்கு இந்த பாடம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதனால் நாம் தவறு செய்யக்கூடாது. கர்த்தர் கேட்பார், மோசே ஐயாவின் சரித்திரத்தை படித்திருக்கிறாய் அல்லவா, அப்படி இருக்க நீ ஏன் கோபப்பட்டாய் என்று நம்மிடம் கேட்பார். அதனால் நமக்கு 5 தாலந்தை கொடுத்திருக்கிறார், நாம் 10 தாலந்தாய் கொடுக்க வேண்டிய நிலையில் ஊழியர்கள் இருக்கிறோம். அதனால் எப்பொழுதும் எச்சரிக்கையுடையவர்களாய் இருந்து கர்த்தருக்கு பிரியமாய், கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழவே நாம் முயற்சி செய்ய வேண்டும். அவரை விசுவாசித்து வேலை செய்ய வேண்டும். எந்த காரியத்திலும் விசுவாசம் தேவை. நம்முடைய தேவைகளுக்காக என்றாலும் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும்.
ஊழியத்தின் தேவைகளுக்கு என்றாலும் கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் காத்திருக்க வேண்டும். எந்த விஷயத்திற்காக இருந்தாலும் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் வைத்து விசுவாசித்து நாம் நடந்து கொள்ள வேண்டும். அவிசுவாசம் நம்மை நெருங்காதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் என்பவர்கள் எப்பொழுதும் கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பதையே நாம் கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் எவ்வளவு கோபம் ஊட்டினாலும், பாவம் செய்ய தூண்டினாலும், எவ்வித பாவத்திற்கும் இடம் கொடுக்கக் கூடாது. எவ்வித கோபத்திற்கும் இடம் கொடுக்கக் கூடாது. சாந்த குணத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். சாந்த குணம் என்பது ஒவ்வொரு ஊழியருக்கும் மிகப்பெரிய கிரீடமாக இருக்கிறது. சாந்த குணம் இருந்தால்தான் அந்த ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு போய் சேர்க்க முடியும். ஊழியத்தை செவ்வனே செய்ய முடியும். அதனால் இதை புரிந்து கொள்வோம். மிக செம்மையாக நாம் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்றால் சாந்த குணம் மிகவும் அவசியம். கோபப்படக்கூடாது, எரிச்சல் அடையக்கூடாது. சாந்த குணத்தை ஒவ்வொரு நாளும் நாம் தியானித்து நம் மனதை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம் இருதயத்தில் மற்றவர்களை பற்றின கோபமும் எரிச்சலும் நமக்கு இருக்கக்கூடாது. பலர் நம்மை சுற்றிலும் இருந்து கோபம் ஊட்டுவதையே வாழ்க்கையாக கூட சிலர் வைத்திருப்பார்கள். அவர்கள் கூட இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் கூட நமக்கு ஏற்படலாம். அந்த நிலையிலும் நாம் கோபப்படக்கூடாது. எப்படி கோபம் ஊட்டி ஒரு மனிதனை தவறு செய்ய வைப்பது பொல்லாத சாத்தானே. பொல்லாத சாத்தானால் நிரப்பப்பட்டவர்களை மற்றவர்களை கோபம் மூட்டிக் கொண்டும் எரிச்சல் மூட்டிக் கொண்டும் இருப்பார்கள். அப்படியானால் அந்த செயல் அந்த மனிதனுடையதல்ல, பொல்லாத ஆவியினுடையது. அப்படி என்றால் பொல்லாத ஆவிகளுக்கு நாம் செவி கொடுக்க கூடாது. பொல்லாத ஆவிதான் நம்மை கோபமூட்டுகிறது. அதனால் நாம் கோபப்படக்கூடாது. அந்த மனிதன் அல்ல, நம் கூட இருக்கிற அந்த மனிதன் அல்ல என்பதை புரிந்து கொண்டால் நாம் தெளிவாக இருப்போம். நமக்கு கோபம் வராது. இது சாத்தானுடைய செயல் என்று புரிந்து விட்டாலே நாம் அதற்கு செவி கொடுக்க மாட்டோம். அதனால் இது இப்படியாக நாம் தெளிவாக வாழ வேண்டும். ஞானமாக புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். எவ்வித பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்துவதும், அப்படிப்பட்ட விஷயங்களை நம் மனதில் போடுவதும் பொல்லாத ஆவிகளே. அந்த பொல்லாத ஆவிகளை எதிர்த்து மனிதர்களை நேசித்து நாம் வாழ பழக வேண்டும். பிரித்து பார்க்க வேண்டும். எந்த விஷயம் நேர்ந்தாலும் ஆவியின்படி நாம் பார்க்க தெரிய வேண்டும். ஒரு தீங்கு நடக்கிறது, ஒரு கஷ்டம் நமக்கு வருகிறது என்றால் இதை கொண்டு வருகிறது யார்? மனிதனா? பொல்லாத ஆவியா? எந்த ஆவி? இப்படிப்பட்ட நிலையில் வருகிறது? அதன் செயல்கள் என்ன என்பதை ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து அறிந்து வைத்திருந்தால் நம்மால் தெளிவாக செயல்பட முடியும். இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு மனிதனை பார்க்கும் போதே ஆவியின்படி பார்க்க வேண்டும். மாம்சத்தின்படி அல்ல. பொல்லாத ஆவிகளால் நிரப்பப்பட்ட மனிதனா அல்லது கர்த்தருடைய ஆவியால் நிரப்பப்பட்டவரா என்பதை நாம் சரியாக கவனித்து ஆராய்ந்து அறிய தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு தான் நாம் வேதத்தை தியானித்து ஜெபித்து பழக வேண்டும். தினந்தோறும் வேதத்தை தியானிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் 5 அதிகாரங்கள் சுமார் 1 மணி நேரம் படித்தால் கூட ஒரு வருடத்தில் ஒரு முறை வேதாகமத்தை படிக்கலாம். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு முறை நாம் வேதாகமத்தை படிக்கும் போது அது நமக்கு மிகப்பெரிய பலனுள்ளதாக இருக்கும். பலமுறை படிப்பதற்கும் கர்த்தரை நாம் நெருங்கி சேர்வதற்கும் பலனுள்ளதாக இருக்கும். ஒவ்வொரு முறை நாம் வேதாகமத்தை படித்து முடிக்கும் போதும் ஒவ்வொரு படி மேலே சென்று கொண்டிருக்கிறோம். பரிசுத்தத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பொருள். ஏனென்றால் வேத வசனங்கள் நம் இருதயத்தை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. வேத வசனத்தை தியானிக்கும் போது வார்த்தையாகிய ஆண்டவர் பரிசுத்த ஆவியாக நமக்குள் வந்து நம் இருதயத்தை கழுவி நம் ஆத்துமாவை சுத்திகரிப்பார். அதனால் நம் ஆவி சுத்தமாயிருக்கும். நம் ஆத்துமா சுத்தமாயிருக்கும். பாவ எண்ணங்கள் வராது. பாவம் செய்ய பலர் தூண்டினால் கூட அந்த விஷயங்கள் நமக்கு பிடிக்காது. கர்த்தர் அதை எடுத்து போடுவார். நமக்கு தெளிந்த புத்தி நமக்கு கிடைக்கும். தெளிவாய் நடந்து கொள்வோம். பாவத்தை விட்டு நீங்கும் போது தண்டனைக்கும் நாம் நீங்களாக்கி விடுவோம். அதனால் சமாதானமும் ஆரோக்கியமும் சந்தோஷமும் நிம்மதியும் நிரந்தரமாக இருக்கும். இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து கவனிப்போம். கர்த்தரை விசுவாசிப்போம். கர்த்தருடைய வார்த்தைகளை கவனிப்போம். வேதத்தின் மேல் கவனம் செலுத்துவோம். கர்த்தரை கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை தினந்தோறும் 1 மணி நேரமாவது கவனிக்க வேண்டும். அப்படி செய்யும் போது இரவு படுப்பதற்கு முன்பாக எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு படுப்பதற்கு முன்பாக 1 மணி நேரம் கர்த்தருடைய சன்னதியில் உட்கார்ந்து வேத வசனத்தை தியானித்து படிக்கிற பழக்கம் மிகவும் நல்லதாக இருக்கும். சமாதானத்தை நமக்கு தரும். நிம்மதியான உறக்கத்தை தரும். தீமை எல்லாம் அகன்று சமாதான வாழ்வு நமக்கு அமையும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியை பார்க்கலாம்.
மாரநாதா.